சம்மர்னாவே ஸ்கின் ஓபில அதிகமா வர பேஷண்ட்ஸ் யாருன்னு பார்த்துட்டா, படர்தாமரை பேஷண்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வருது. ஆரம்பத்தில ஒரு சின்ன பொட்டு சைஸ்ல ரெட் கலர்ல ஆரம்பிச்சு, ஓவர் த டைம் வந்து அந்த சென்ட்ரல் ஏரியா வந்து கிளியர் ஆயி, பார்டர்ல ஒரு ரிங் மாரி அது ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் இத ரிங் பர்ன்னு சொல்றாங்க. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து அது டைரக்ட் ஸ்கின் டூ ஸ்கின் கான்டாக்ட்னால தான் ஸ்ப்ரெட் ஆகுது. 2வது வந்து நம்ம யூஸ் பண்ற திங்ஸ்னால. அதாவது சோப்பு, டவல், பெட்ஷீட்ஸ் ஷேர் பண்ணுறனால, துணிய ஒண்ணா வாஷ் பண்ணும்போதும் இது ஸ்ப்ரெட் ஆகும். மோரோவர் நெயில்ஸ லாங்கா வளர்த்தீங்கன்னா, அது மூலமாவும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது மெயினா வந்து வேர்வை தங்குற இடத்துல வரும். அதாவது அண்டர் ஆர்ம்ஸ், தொடை, இடுக்கு. ஒரு ஈரப்பதம் இருந்தாவே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல டெவலப் ஆயிரும். அதனால வந்து சம்மருக்கு ஜீன்ஸ் மாரி கிளாத் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. லூஸ் ஃபிட்டிங் காட்டன் ட்ரெஸ் போடுறது ரொம்பவே நல்லது. சில பேத்துக்கு இந்த மாரி ஏரியா இல்லாம, ஃபேஸு இல்ல கை இந்த மாரி எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ்ல வரும். அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அவங்க வீட்ல ஏதாவது பெட் அனிமல்ஸ், நாய், பூனை இருந்துச்சுன்னா, இந்த மாரி இடத்துலலாம் படர்தாமரை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் நெறைய பேஷண்ட்ஸ் இப்ப என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, படர்தாமரைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம், அது குறையுது, நிறுத்துனதுக்கப்புறம் திரும்ப வருது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இதுக்கு உண்மையிலேயே பெர்மனன்ட் க்யூர் இருக்காங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.